media presence நீங்க இல்லாம நாங்க இல்ல. So this event is powered by VIP City Housing and Properties, event audio and lights partner Madrasi Kural, refreshment partner Unibic மற்றும் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை கருப்பட்டி காஃபி for sweets and snacks. Let's welcome Soumya onto the stage. கொக்கி போட்டு தான் சிக்க வச்சுட்டா சொக்கி தவிக்கிறேன் பேபி 6th சென்ஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டி நீ கட்டி போடுற லேடி ஷோக்கா பாக்குற நகா எல்லா ப்ரோக்ராமில் வர டிஜேக்குன்னு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இந்த ஆம்பளை பசங்கள்லாம் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க? எந்த பையன் வரப்போ ஒரு உற்சாகம் கிடையாது, பாட்டு கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க வந்தால் மட்டும் பாட்டு எப்படி வருது? இனிமேல் டிஜே எல்லாருக்குமே ஆம்பளைங்களுக்கு ஒரு 4 பாட்டு வச்சு அதை 4000 பேர் கூட போடுங்க. ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு தெரியும், அதனால சொல்றேன். Okay, ladies and gentlemen, let's give it up for Soumya. வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஹாப்பியா? மகேஷ் அண்ணா கையில நீங்க அவார்ட் வாங்கினது சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அண்ணான்னு அழுத்த வேண்டாம், எல்லாருக்கும் அண்ணா தான். ஆமா, அதுல என்ன இருக்கு? நமக்கு சந்தோஷமா அண்ணான்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா? இது பார்க்க எத்தனோண்டு பிள்ளையா இருக்கு பாருங்க. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் நம்ம இதில் வெப்சீரிஸ் பா வேற லீக். இவங்களுக்கு அம்மாவா ஒரு பிள்ளை நடிச்சிருக்கேன். ஆமாம் ஆமாம், அந்த பிள்ளை இப்போ தான் காலேஜ் பிஜி முடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அது அம்மாவா. எல்லாம் டீம் ஒர்க்கு தான். மொத்த டீமுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். சூப்பர், அமேசிங். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் இங்கே வந்து 6 இயர்ஸ் ஆச்சு. வந்தப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, நடிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்து இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் ஏறி நிற்க வச்சு அழகு பார்க்குற எங்களோட கலாட்டா குரு அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கையல்ன்ற ஒரு கேரக்டர் கொடுத்து, என் பேர் சௌமியா, ஆனால் யாருக்குமே தெரியாது, எல்லாருக்குமே வந்து கையல் தான் தெரியும். அந்த கையல்ன்ற ஒரு நேமை வந்து ரெஜிஸ்டர் பண்ண எங்களோட டைரக்டர், சிஇஓ, ரைட்டர், ஆக்டர், இப்போ புதுசாக வந்து வேர்ல்ட் ரெக்கார்டர் கலாட்டா குருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே என்னால் இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதுன்னு நினைக்கும் போது உங்களோட சப்போர்ட் வந்து மேசிவாக இருந்திருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீம் எல்லாருக்குமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ. Thank you, Soumya. And special gift for Erode Mahesh from our refreshment partners Unibic மற்றும் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை கருப்பட்டி காபி for sweets and snacks. Thank you. ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம கூப்பிட போகிறவங்க எல்லாரோட ஒரு ஃபேவரட். இங்கே நிறைய பசங்க இருந்தாலும் 1-2 என்னுடைய ஃபேவரட்டான ஃபீமேல் ஆங்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ குருவோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சன், என்னோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான செல்லக்குட்டி. லெட்ஸ் வெல்கம் அகல்யா ஆன் டு தி ஸ்டேஜ். பயங்கர எமோஷ்னலான ஒரு மொமெண்ட் தான் இது எங்களுக்கு. ஸோ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து ட்வின் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். 2 பேர் பர்த்டே வந்து ஒரே நாள். என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் கூப்பிட்டுக்கிறேன், அப்போ தான் எனக்கு பேச்சு வரும். கற்பகம். என்னோட கெரியர் வந்து கற்பகம் தான் என்னோடய ஃபஸ்ட் ஆடிஷன் வந்து எடுத்தது ஆதித்யா டிவியில். ஸோ அப்படி தான் நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு ஃப்ரெண்டை வந்து லவ் பண்ணும்போது இன்னும் பயங்கர ஹாப்பி. ஸோ இவங்க 2 பேர் சேரும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு எங்களுக்கு. இது எப்படி போய் கனெக்ட் பண்ணுறது தெரியல. ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த தருணத்தில். 2 பேரும் இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ஒரு எமோஷ்னலான மூமெண்ட். இதை என்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. இந்த 100th எபிசோடு வந்து வேறு லெவலில் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய எபிசோட்ஸ் நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ வாழ்த்துக்கள். இட்ஸ் எமோஷ்னல் மூமெண்ட். இது எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. தேங்க்யூ. நிறைய பேசுவோம், பட் பேச முடியல. நன்றி. இல்லை, இந்த எமோஷனல் மூமெண்ட்டில் தான் வந்து நம்ம வார்த்தைகள் தடுமாறும். பட் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி டோல்ட். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஆமாம், தியாவும் நாங்கள் எல்லாம் ஒரே என்ன ஒரே சொல்லிடு இல்லை ஒரே சேனல் அந்த சொல்கிறோமா? ஓகே, எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்களா? எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குரு. இந்த இடத்துல வந்து உன்னை இப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி ப்ரவுட் மொமெண்ட்டாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட் வந்து நிறைய ஜெயிக்கும் போது பார்க்கும்போது நம்மளே ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த ஒரு தருணத்தில் இங்கே நிற்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டிவி மட்டும் இல்லாமல் நிறைய படங்களில் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ரீசெண்டாக மெட்ராஸ்காரன் படத்தில் கூட நடிச்சிங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நிறைய வந்து உங்களுக்கான தேடல்கள் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். வாழ்த்துக்கள். எனக்கு அக்காலியா எப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கிடைச்சாலோ அதே மாதிரி கிடைச்சாங்களோ ஃப்ளோவில் வந்துருச்சு. அதே மாதிரி டீம்லேயும் அண்ட் இந்த கதையிலையும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ரோல் பண்ண உங்கள் எல்லாருக்குமே சொல்லி புரிய வைக்கணும்னா உங்களுடைய கனகாவை அன்போடு மேடை கலக்கின்றேன். அக்கல்யாக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர் ஃப்ரம் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை, கருப்பட்டி காப்பி அண்ட் யூனிபிக். ஓகே, ஸோ அடுத்தது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் முக்கியமான நிறைய கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஓகே நம்ம ஈவெண்ட் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்குமே கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து எல்லாருக்குமே உற்சாகம் கொடுத்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக அந்த நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பேர் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான 2 பேர் அப்படின்னு சொல்லலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட்ஸ் வெல்கம் அருண் அரவிந்த் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். இன்னைக்கு நிறைய பேர் திரையில தெரிஞ்சு அவங்க அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க 2 பேரும் தான். நிறைய டெலிவிஷன், நிறைய மூவிஸ், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸில் வந்து நீங்களும் இருக்கீங்க. நீங்கள் நிறைய பேர் வளர்த்தி விட்டுருக்கீங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள் இப்போ உங்களை பற்றி. அருணன் அரவிந்தை நிறைய பேர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நான் மட்டும்தான் ஃபோன் கால்லே கண்டுபிடிப்பேன். யார் வாய்ஸை வச்சு யார் அருண் யார் அரவிந்துன்னு. என்கிட்டேருந்து அந்த விஷயத்தை கேட்டு அவங்களோட மனைவியும் கற்றுக்கிட்டாங்க. அதில் நான் ரொம்ப பெருமை சொல்லேன். ஏன்னா இப்போ வரைக்கும் இவ்வளோ வருஷத்துல யார் அருண் ஒன்றும் இல்லை, சிம்பிள். அன்பா பேசினா அருண், அறிவா பேசினா அரவிந்த், அவ்வளோதான். அன்பும் அரவிந்தும் சேர்ந்து தான் இப்படி ஒரு 2 பேர். ஓகேவாக்கா? ஓகே, இதில் யார் அருண் அரவிந்த் சொல்லுங்க, எனக்கு ஈஸியாக கேட்கறதுக்கு. அக்கா அரவிந்துக்கா, அருணுக்கா. கரெக்டா? ஓகே, இப்போ அவங்க கிட்ட உங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ப்ளீஸ். எல்லாருமே லைஃப்பில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நிறைய பேர்கிட்ட பழகுவோம், நிறைய பேர்கிட்ட வந்து பேசியிருப்போம், ஏன்னா வாய்ப்பு கேட்டிருப்போம். அப்போ ஒரு கேங் பெருசாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு தேடல் தேடி பயணிச்சிட்ருப்போம். பட் ஜெயிக்க பல கேங் உடஞ்சி தான் போகும். ஏன்னா இவன் நம்ம கூடவே, அவங்க பிஸி ஆகிட்டேன்னு சொல்லிக்கலாம், பட் நம்ம கூடவே இருக்கும்போது அது டிஸ்டர்பன்ஸாக. பட் எனக்கு என்னென்னா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ட்ராவல், ஒரு சக்ஸஸ். ஆனால் நாங்கள் குருகிட்ட பேச ஆரம்பிச்சப்போ குரு யார் நேம்லாம் சொன்னாங்களோ அதில் 90% ஆஃப் பீப்புள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் உங்களுடைய ரியல் சக்ஸஸ். ஏன்னா அதுதான் உங்களுடைய மனசு. அது நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது. ஏணிகள் ஏற ஏற மேலே யார் கை தூக்கம் இருக்கான்னு அவனை தான் பார்ப்போமே தவிர கீழே ஏணியை பிடிச்சிட்டு இருக்கோன்னா நம்ம மறந்துடுவோம். பட் உங்களை ஏற்றி விட்டவங்களும் கை பிடிச்சிட்டு இருக்கவங்களும் இங்கே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நாங்கள் 2015 விகடன் ஆஃபீஸ் வாசலில் முத ஒரு டப் ஸ்மாஷ் பண்ணோம். அது வந்து டப் ஸ்மாஷ்னாக்காக பார்க்கல, அப்போ எல்லாருமே அடுத்து என்னங்கிற தேடலில் இருந்தோம். ஸோ விகடன் ஆஃபீஸ் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கான்வர்சேஷன். எங்களுடைய அடுத்த கட்டமாக எதெல்லாம் போகணுங்கிறது நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அந்த டைம்லேயே குரு வந்து ஆக்சுவலி ஒரு சேட்டலைட் சேனலில் ஒரு செலிபிரிட்டி தான், ஆங்கர் தான். அன்றைக்கி நாங்கள் ஃப்ரெஷர், நாங்கள் யாருமே கிடையாது. எங்களுக்கு ஃபீல்டுக்குள்ளே வந்து முதல்ல 3 செலிபிரிட்டி ஃப்ரெண்டானாங்க. நாங்கள் பார்த்த 3 செலிபிரிட்டினா 1 ரியோ ப்ரோ, 2 தியா தலை, 3வது குரு. ஏன்னா நாங்கள் சன் டிவிக்கு தான் முத நாங்கள் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ப்ரமோக்காக ஒர்க் பண்ண வந்தோம். ஸோ அதில் வந்து 2 பேருமே எங்கள் பக்கத்தில் நிற்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் நாங்களும் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆளாக நிற்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரும், நிறையா சறுக்கி விழுவோம், தடங்கள் வரும். பட் ஒரு மனுஷன் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக சந்தோஷமாக ஹேண்டில் பண்ணால் எந்த சூழ்நிலையிலையும் அவங்க ஜெயிச்சிட்டே இருக்க முடியுங்கிறதுக்கு சாம்பிள் நீங்கள். எப்போவுமே மகேஷ் நான் சொன்னாங்களே, எதாக இருந்தாலும் நான் முதல்ல ஈவெண்ட்டுக்கு சொல்லுவேன்னு. பட் எங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியல, என்ன பண்ணலான்னு நாங்கள் கேட்குறது குரு. இது வரைக்கும் நாங்கள் குருக்கிட்ட பேசி கமர்ஷியலாகவோ என்ன பட்ஜெட்லாம் அவங்க எங்கள்கிட்ட கேட்டதே கிடையாது. எங்கள் வீட்டில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ்க்கு அவங்க வந்தாங்க, விடுங்க பார்த்துக்கலான்னு ஒரு சாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு ஈவெண்ட்டுக்கு நாங்கள் குருவை இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்க கூட இன்னொரு பர்சன் வராங்க. ப்ரோ என்னோடய ஃப்ரெண்டும் வரான், அவங்களும் ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க, எனக்கு போட்ட மாதிரி அவங்களுக்கும் ஒரு போஸ்டர் போட முடியுமா? பாலாக்காக தான் அந்த முதல் வந்துச்சு. என்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஒருத்தவங்களுக்கு, ஏன்னா இவங்க ஒரு போஸ்டர் போட்டு கூட ஜஸ்ட் வந்து கூட்டு வந்து கூட போயிடலாம். பட் அந்த அடையாளம், எனக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாம் என் கூட இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினச்சனால தான் இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் எல்லாமே அவங்க கூட இருக்கோம். ட்வின் லவ் அண்ட் விஷஸ் கொடுக்கறது தான் வந்திருக்கோம். லைஃப்பில் ஆசைப்படுறது எல்லாம் டபுளாக கிடைக்கட்டும், சந்தோஷங்கள் எல்லாம் இரட்டிப்பாகட்டும். ட்வின்ஸ் குழந்தைங்க அடுத்தது ரெடி ஆனால் அதுவும் பிறக்கட்டும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் அழகாக சொன்னாங்க மகேஷ், நான் சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து ஃபீல்டில் வந்து அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து பார்த்துருக்காங்க.
ஒருத்தவங்களையும் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. சொன்னாங்க இல்லையா, இப்போ அந்த அண்ணா பரத் ப்ரோ பேர் சொல்லணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு யார் என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நாம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு போனால் நாம் சந்தோஷமாக இருப்போம். ஸோ இங்கே நாங்கள் வந்தது குருவையும் குரு டீமையும் வாழ்த்துறதுக்கு தான். ஏன்னா நாளைக்கு இன்றைக்கி மேபி ஏதோ எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் நிறையா கிடைக்கலாம் இருக்கலாம். நாளைக்கு நாங்கள் சறுக்கி விழுந்தா இன்றைக்கி நாங்கள் அன்பை கொடுத்துட்டு போனோம், சறுக்கி விழும்போது தூக்கி விட நீங்களாம் வளர்ந்து நிற்பீங்க. ஸோ ஹார்ட்டி டு ஹோல் டீம் அவார்டு கொடுக்கும்போது நீங்களாம் இங்கே இல்லைன்னு நினைக்காதீங்க. அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கான டே. ஓகே, அது இன்னும் பெருசாக கிடைக்கும். ஏன்னா நாங்கள் திரைக்கு பின்னாடி வேலை பார்க்குற பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ் தான். அண்ட் எஸ்பெஷலி இதை சொல்லணும், காஸ்டிங்காக நாங்கள் நிறையாலாம் செய்யலை. நிறையா குவாட்டி குரு நான் கேட்டு நாங்கள் ஈவெண்ட்ஸ்க்கு நிறையா மிஸ் பண்ணியிருக்கோம், காஸ்டிங்லாம் கொடுக்கல. ஆனால் ஒன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன், வாய்ப்பு தேடுறவங்க உங்களுடைய கமர்ஷியலை முதல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டேலண்ட் என்ன, உங்களுடைய ப்ளஸ் என்னங்கிறத ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிங்க தான் வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் இருக்கிறதுலாம் வெறும் யூடியூப்பில் கிடையாது, இந்த யூடியூப் சேனலை பெரிய டேரக்டர்ஸ் பெரிய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மேடைகள் கிடைக்கும். இங்கே வாய்ப்புகள் வேணும், திறமைகள் இருக்குது, அடையாளம் கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் எனக்கு 3000 பட்ஜெட் கொடுங்க வரேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வந்து நிற்கிறேன்னு சொன்னீங்கன்னா 100 பேருக்கு முன்னாடி வருவீங்க. ஸோ திறமைகளையும் அடையாளையும் காட்டுறதுக்கு மேடைகளை பயன்படுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு விடைபெற்றுக் கொள்வது அருண் மற்றும் அரவிந்த். உங்கள் எல்லோருக்கும் நிழல் மட்டுமே உண்டு, என் நிழலுக்கு உயிரே உண்டு. நான் சரிந்து கீழழும் போது என்னை தாங்கி பிடிக்க கடவுள் என்ன மாதிரியே ஒருத்தனை என் பக்கத்தில் கொடுத்துருக்குறான். நீங்களும் சரிந்து கீழழும் போது உங்களை தாங்கி பிடிக்க குரு மாதிரி நிறைய நல்ல நண்பர்களை சம்பாதிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை அழகாக இருக்கும் சொல்லிக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்கள் கையால் நான் அவார்டை கொடுக்க வைக்கணும்னு நினைக்கிறது யாருக்கு அப்படின்னா, வழக்கமாக அருண் அரவிந்த் அப்படின்னாவே நிறைய பேர் வந்து ப்ரோ எனக்கு ஃபீமேல்ஸ் ஹீரோயின் இந்த மாதிரி வேணும், சப்போர்ட் ரோல்னு கேட்பாங்க. அது ஏன் அப்படின்னா, ஒரு பேரண்ட்டாக இருக்கிறவங்க நம்பி ஒரு கேஸ்டிங் கால் அப்படிங்கிற ஒருத்தவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் அப்படின்னா அருண் அரவிந்த்கிட்ட மட்டும்தான். ஏன்னா அது மற்ற வீட்டு போனால் நினைக்காம தான் வீட்டு போனால் நினச்சி அவங்க அந்த ஷூட்டுக்கு வந்ததுலேருந்து திரும்பி அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவ்வளோ பார்த்து எல்லாருக்கும் அண்ணனுக்கு அண்ணனாகவும் நண்பனுக்கு நண்பனாகவும் இருந்திருக்காங்க. இவங்க கேஸ்டிங் காலில் நான் இருக்கிற லிஸ்ட்டில் இன்றைக்கி பெரிய ஹீரோயின்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அன்றைக்கி எப்படி இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இன்றைக்குமே அருண் அரவிந்திட்ட அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பழக்க வழக்கம் அப்படி எங்கள் டீமில் ஒரு 2 பேர் இருக்காங்க. உங்கள் கையால் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க, வேறு யாருமே கிடையாது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, தியா ரோல் பண்ண ஸ்வேதா பாபுவும், அதே மாதிரி ரியா அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். எஸ், ரியா ரோல் பண்ண சோனியாவையும் அன்போடு மேடை கலைக்கின்றேன். நம்மக்கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா எல்லாரும் கேட்க தான் வருவாங்க. கோவிட் டைமில் வந்து அப்படியே எல்லாருக்குமே புரட்டி போச்சு லைஃப்பில். நாங்கள் அதுக்கு முன்னாடி 8 வருஷம் சேனலில் பயணிச்சுட்டு இருந்தோம். பட் கோவிட்க்கு அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாது. ஒரு லேண்டு வாங்கலான்னு போகும்போது இல்லை இப்போ வாங்க வேண்டாம், ஏன்னா இதை முடிச்சுட்டு வந்து வேலை கிடைக்குமான்னு தெரியாது. அப்போது ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. எங்களுக்கு ஃபோன் போட்டு, ப்ரோ இதுக்கப்புறம் என்னங்கிற குழப்பங்களாம் எதுவும் இருக்கா, நீங்கள் 2 பேரும் இந்த விஷயம் பண்ணால் நல்லாயிருக்கும், நல்லா பேசுகிறீங்க ப்ரோ, நீங்கள் ஒரு ஆர்ஜேவாக ட்ரை பண்ணுங்க. ஒரு நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க தடுமாறுறாங்களான்னு பார்த்து தானாக முன் வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா வரும்னு எங்கள்கிட்ட சொன்னது அவங்க தான். அப்போ எங்களுக்கு யூடியூப் சேனலில் சும்மா வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி அது 1.5 மில்லியன் வந்து நிற்கிதுன்னா மேபி அந்த ஒரு ஃபோன் கால் நம்மளையும் மதித்து ஒரு ஜீவன் சொல்லுது. அந்த ஜீவன் வைக்கிற நம்பிக்கையை நம்ம மேலே வச்சா ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தான். பட் எங்களோட யூடியூப் சேனல் டைம் பாஸுக்கு நாங்கள் ஜஸ்ட் எங்களுடைய ஃபேமிலி சந்தோஷங்களை மட்டுமே போடுறோம். இது உழைப்பை போட்டு வேர்வை சிந்தி உருவாக்குன ஒரு சாம்ராஜ்யம். இதையும் அதையும் துளி கூட கம்பேர் பண்ண முடியாது. அது ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனல், பட் இது ஒரு யூடியூப் சாம்ராஜ்யம். ஸோ தேங்க்யூ குரு. அந்த ஒரு ஃபோன் கால் எங்களுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ். அந்த ஒரு கால் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது எனக்கும் இதே மாதிரி தான். என்னோட நண்பராக இருந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி, அம்மா நீ எப்படி பண்ணுவ தெரியுமாம்மா, ஒன்று நீ என்கிட்ட வந்து பசங்க கூட பண்ணு, இல்லை நீயாவது ஏதாவது ஒன்று பண்ணு. எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது, ஆர்ஜே விக்னேஷ் தான். விக்னேஷ் அடிக்கடி பண்ணுற அந்த ஒரு ஃபோன் கால் தான் எனக்கு மற்றவங்களுக்கு ஃபோன் கால் பண்ண வைக்கணுங்கிற ஒரு ஆசையும் அந்த ஒரு ஆர்வமும் வந்துகிட்டே இருக்கும். அது இந்த நேரத்தில் எனக்கே ரிமைண்ட் ஆகிருக்கு. சூப்பர். ஸோ ஈகோ இல்லாமல் இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. Twin brothers Arun and Aravind, we have a special gift from Aladipattiyan Halwa Kadai, Karupatti Coffee and Unipe. எங்கள் டீமில் ஒரு பொண்ணு, இந்த பொண்ணுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுமா இல்லை தமிழையும் தாண்டி நிறைய விஷயங்கள் தெரியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் என்னோடய பழைய செட்டில் இந்த பொண்ணு எப்படி தமிழ் இவ்வளோ அழகாக பேசுதுன்னு ரொம்ப பார்த்து வியந்து, உண்மையாலுமே இப்போ வேணால் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம், ஆனால் உண்மையாலுமே 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே சைனாலேருந்து வந்து தமிழனை ஆட்சி பண்ண ஒரே ஒரு பொண்ணு இந்த பொண்ணு மட்டும்தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தாப்பாவை அன்போடு மேடை கலைக்கின்றேன். இப்போ வந்து எல்லாருக்குமே ஹார்ட் பீட் தாப்பான்னு சொன்னாதான் தெரியுது.
தாப்பா நேபாளுக்கே போயிடுச்சு, இதுக்கப்புறம் வராதுன்னு நினச்சிட்டு நான் இன்வைட்டே பண்ணவே இல்லை. ஏன்னா ஒரு வாட்டி கால் பண்ணும்போது நேபாளில் இருக்கேன் நாங்கள், திடீர்னு பார்த்தா நேற்று கால் பண்ணும்போது நான் சென்னையிலாம் இருக்கேன்னாங்க. நம்ம நான் ஈவெண்ட் பண்ணுறேன்னு மட்டும்தான் சொன்னேன். தாப்பாவுக்கு நான் போஸ்டரோ இல்லை வேறு எதுவுமே பண்ணல. இல்லை தாப்பா நீ அங்கே இருப்பான்னு நினச்சேன். டேய் நீ சொல்லிட்டல அவ்வளோதான், கட் பண்ணோன்னு. எப்படி தாப்பா இங்கே வந்தாங்கன்னே தெரியல, ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரியுது அது தாப்பான்னு. தேங்க்யூ ஸோ மச் தாப்பா. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. லாஸ்ட்டாக இன்வைட் பண்ணாலும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக ஃபஸ்ட்டாக வரணும். ஆக்சுவலி கங்க்ராச்சுலேஷன் குரு, உங்களுக்கு வந்துட்டு வேர்ல்டு ரெக்கார்ட் கிடச்சதுக்கு மிக மிக நன்றி. ரொம்ப ஹாப்பி. லைக் எங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு வேர்ல்டு ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணுறது சீரியஸாகவே வந்துட்டு என்ன சொல் நம்மளே வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா நம்மளால பண்ண முடியல, நம்ம கூட இருக்கிறவங்க பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் கற்பகம்க்கு கூட கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா இது ஒரு டீமாக இல்லைன்னா கண்டிப்பாக இது பண்ண முடியாது. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிற, நீ எப்படியே ஸ்கிரிப்ட் அங்கே டிஸ்கஸ் பண்ணுவேன்னு தெரியும். அந்த அளவுக்கு சப்போர்ட் ஃபேமிலியாக கிடைக்கும் போது நீ சொன்னல உங்கள் டாட்டரை நீ மீட் பண்ணதே இல்லை, அதில் சீரியஸாகவே ரொம்ப டச்சியாக இருந்தது. அந்த அளவுக்கு ஃபேமிலியாக வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மிக நன்றி கற்பகம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலாக இது தானாக க்ரியேட் ஆன மொமெண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். எங்களோட டீமில் இதே மாதிரி தமிழை டப்பிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த பேஷன் மேலே இருக்கிற லவ்வில் ரொம்ப அழகாக தமிழ் டப்பிங்கும் சேர்த்து வேறு ஒரு லாங்குவேஜ் பேசுகிற பொண்ணு வந்து மதராசியில் இவங்க பண்ணாத ரோலும் கிடையாது. இவங்க எப்போவுமே பண்ணுற ரோல் ஒன்று தான். ஆனால் அந்த பொண்ணு என்னை விட ரொம்ப யங்கு. அம்மா ரோல்னாவே எங்களுக்கு ராஷி மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். அண்ட் இந்த வெப்சீரிஸோட கயலோட அம்மாவா ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. ராஷியை அன்போடு மேடை கலக்கின்றோம். ராஷிக்கு நல்ல ஒரு கைத்தட்டல்கள். because she is just 29 years old. 29 வயசு தான் ஆச்சு. பட் அம்மா ரோல் கொடுத்தாலும் அதை எடுத்து சேலஞ்சிங்காக அதை ஜஸ்டிஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. அதுக்காகவே நல்ல ஒரு கைத்தட்டல்கள் உங்களுக்கு கொடுத்தாகணும். so cute and beautiful mom. and உங்களுக்காக ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை கருப்பட்டி காபி அண்ட் யூனிபிகோட ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர். ஃபஸ்ட்டு எனக்கு கை கொடுத்து என்னோட நண்பனா நான் நிறைய பேர் வந்து டெலிவிஷனில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இது மட்டும்தான் எனக்கு வரும், இது மட்டும்தான் நான் பண்ணுவேன். நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப என் கையை பிடிச்சி ஒழுங்காக ஆடிஷன்வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு, ஆனால் அந்த ஆடிஷனில் நான் செலக்ட் ஆகிட்டேன், அவன் செலக்ட் ஆகலை. ஆனால் இருந்தாலும் பரவாயில்லன்னு என் ஷூட் வரைக்கும் என்னை வந்து ட்ராப் பண்ணான். அதனால தான் எனக்கு மாஸ்டர் படத்தில் வாய்ப்பு கிடச்சிது. அப்படிப்பட்ட வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய நண்பன். நீங்கள் எல்லாருமே அருவி படம் பார்த்துருப்பீங்க. அந்த அருவி படத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ரோல் எல்லாரோட மனசுலையுமே நீங்கள் பதிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரோல் பண்ணவன் தான் என்னோட நண்பன் அருவி பாலா அவர்களை உங்கள் எல்லாரோட அன்பாலையும் உங்களோட கைத்தட்டாலையும் நான் மேலே கலக்கின்றேன். ஹாய் பாலா அவர்களே, எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ படத்திலாம் வந்து ஒரு நடித்த ரோல்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம ரசிச்சிருப்போம். பட் இன்னைக்கு பாலா குருவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத குரு வந்து நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க. வில் ஹியர் இட் ஃப்ரம் பாலா ப்ளீஸ். இந்த மேடையில் இப்படி நிற்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மேடைனா கொஞ்சம் பயம். நடிக்க சொன்னீங்கன்னா நடிச்சுட்டு ஓடிடுவேன், எழுதி கொடுத்தீங்கன்னா நடிச்சுட்டு ஓடிடுவேன். இந்த மாதிரி பேசலாம் எனக்கு வராது. ஆனால் அதை வந்து ஃபஸ்ட்டு ஏற்றி அழகு பார்த்தது இந்த ஜீவன் தான். இது இல்லாமல் எனக்கு பேச்சு வராது. ஒன்று வேணும், ஆனால் வந்து அதை எப்படி அடையணுன்றது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் சுற்றின 2 டீ கடையில் இருக்கு டீ மட்டுமே நம்பி வாழ்ந்த 2 பசங்க தான் நானும் குருவும். இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறது ப்ளஸில் மட்டுமே வெற்றிகள் மட்டுமே இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அப்படின்னா நிறைய தோல்விகள் எங்களுக்கு இருக்குது. அதுக்கு எனக்கு தோலனாலும் என்றைக்குமே தோல் கொடுத்து நின்னது என் குரு. இன்றைக்குமே ஏன்னா ஒரு கஷ்டம், எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா நான் முதல்ல ஃபோன் பண்ணுறது என் குருக்காக மட்டும்தான் இருக்கும். நாங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நான் வாடா போடான்லாம் பேசிக்கிட்டே கிடையாது. சொல்லு பாய், என்ன பாய் பிரச்சனை, இப்படியா இங்கே இருக்கேன், சரி ஓகே, இப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து நிறைய இடங்களை கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன், காமெடி பண்ணி பார்த்துருக்கேன், இன்றைக்கி நிறைய நடனம் ஆடியும் பார்த்துருக்கேன், மேஜிக் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் ஆளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோ மாதிரியே இருக்கார், அழகா பயங்கரமாக. நம்ம ஒரு மாஸ் ஹீரோ படத்தில் ஒரு டைட்டில் சாங் போட்டால் அந்த ஹீரோ எப்படி மாஸ் ஆடுவார், அந்த மாதிரி அழகாக ஆடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்க வச்சார். இதை நம்ம கூடிய விரைவில் நான் பெரிய திரையில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது கூடிய விரைவில் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். நீ தான் கூட்டிகிட்டு போனோம் ஆடிஷன். கண்டிப்பாக.
நம்ம திறமையை முழுசாக எடுத்துன்னு போய் சேர்க்குறோம், அதுக்காக நம்ம எஃபெக்ட் அவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றத அவ்வளோ மெனக்கடலோடு செஞ்சு முடித்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் எல்லாருமே பார்த்து ரசித்த இந்த வெப் சீரிஸில் சடனாக நானே அப்படி ஒரு கேரக்டரை எழுதணுமேன்னு எழுதலை, தானாக எழுதுனது அவங்க வேறு யாருமே கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மல்லிகா. இல்ல ரொம்ப டபுள் ஹாப்பி, ஏன்னா மல்லிகாவும் ஹாப்பி, பாலாவும் ஹாப்பி. ஓகே, தட்ஸ் வெரி நைஸ். ஒரு ஷீல்ட் அண்ட் டபுள் ஹாப்பின்னு சொல்லிட்டீங்க, அப்போ டபுளாக இருக்கணும்ல. அடுத்து இவர் கொடுக்க போகிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சீரீஸில் 100 எபிசோடு நிறைய பேர் மாங்குன்னு வேலை பார்த்தாங்க. லாஸ்ட்டு 10 எபிசோடு தான் வந்துட்டு மற்றவங்க எல்லாரோட ஃபேன்ஸுமே தட்டிட்டு போன தீப்திக்கு தான் உங்கள் ஆஹா. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இனி யாருக்காவது இருக்கா? இல்லைக்கா, தேங்க்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி பல நாள் எனக்கு டீ கொடுத்து என்னோட பசியாத்தின இவனை நான் ஸ்வீட் கொடுத்து வழி அனுப்பணும்னு நினைக்கிறேன். அதுக்காக ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னராக ஒரு 2 பேர் நமக்கு வந்திருக்காங்க. அவங்கள பற்றி நீங்கள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். எஸ் எஸ், எப்படி இருக்கும்? ஓகே, யா, நம்மளுடைய தமிழ் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு இங்கிலீஷ் தான் பிரச்சனையே. இல்லை, இது தமிழில் தான் இருக்கு. ஆனால் நான் இங்கிலீஷையும் தமிழில் தான் சொல்லுவேன். ஓகே, நம்மளோட ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர்ஸ் யூனிபிக் மற்றும் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை, கருப்பட்டி காஃபி ஃபார் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். ஸோ அவங்களுடைய ஸ்பெஷலான கிஃப்ட் ஃபார் தி கெஸ்ட். நீங்க இல்லாம நாங்க இல்ல. This event is powered by VIP City Housing and Properties, event audio and lights partner Madrasi Kural, refreshment partner Unibic மற்றும் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை, கருப்பட்டி காஃபி for sweets and snacks.